வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஹோண்டாவில் இருக்க ஹோண்டா பிக் விங் ஷோரூம் வந்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு என்ன ஸ்பெஷல்னால், இப்போ உங்களுக்கு ஹைனஸ் ப்ளஸ் 350 RS ரெண்டுமே வந்துட்டு OBD2 அப்கிரேட் பண்ணி வந்திருக்கு. ப்ளஸ் நிறையா கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா, உங்களுக்கு 350 RSல இருக்கிற வேரியன்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு RS350 ஹைனஸ், அப்புறம் ஹைனஸில் வந்துட்டு அந்த வேரியன்ட்ஸ் நிறையா இருக்கும். பட் இப்போ வந்துட்டு ஆர்எஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஹைனஸில் வந்துட்டு 3 வேரியன்ட் இருக்குது. இந்த 3 வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு பேசிக், மிட்டு, டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பைக் எந்தூசியாஸ்ட்டுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது பிராண்ட்லேயே கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 350 RS. எஸ். ஸோ இதில் இந்த OBD2 அப்கிரேடில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், உங்களுக்கு வந்துட்டு எமிஷன் கம்மியாக வரும். ஸோ அதான் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ளூடூத் வந்துட்டு பேஸ் வேரியண்ட்டில் வராது. மிட் வேரியண்ட்லேயும் வரும், டாப் வேரியண்ட்லேயும் வரும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. அது மாதிரி டாப் வேரியண்ட்லேயும் வருது. இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஹைனஸில் வந்துட்டு கம்ஃபோர்ட், சோலோ கேரியர், டூரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 வேரியண்ட்டுக்கு உண்டான ஆக்சரிஸ் ஃபிட்டிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாக்லேயே வரும். நீங்கள் எந்த வேரியண்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடும். டூரிங்க்கு வந்து தனியாக உங்களுக்கு டூரிங் கிட்டு வந்து கொடுத்துறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹோண்டா ஹைனஸ் CB350 மிட் வேரியண்ட். ஸோ இங்கே வந்துட்டு டாப் வேரியண்ட் இல்லை. டாப் வேரியண்ட்டில் என்ன ஸ்பெஷல்னால், உங்களுக்கு 2 மட்கார்டுமே குரோம் ஃபினிஷில் வரும். ப்ளஸ் வந்துட்டு டூயல் டோன் கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வேரியண்ட். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக அவங்க அப்கிரேட் பண்ணியிருக்கிறதுல ஸ்டாக்லேயே வந்துட்டு உங்களுக்கு மட் ஃப்ளப்லாம் வருது. ஸோ இது நான் வந்து முன்னாடியே ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன். ஹோண்டா CB ஹைனஸ் பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தேன். இந்த பாயிண்ட் வந்து நான் கால் அவுட் பண்ணியிருந்தேன். இது வந்து ஸ்டாக்லேயே கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட். ஏன்னா இது முக்கியமாக தேவை. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு குரோம் ஃபினிஷ் இதுலேயுமே நிறைய இடத்துல இருக்குது நோட்டிஸபிளாக. இங்கே பாருங்கள், பின்னாடி டெயில் லைட்டில், சைடில் ஹைனஸ் இந்த லோகோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ இங்கே குரோம். ப்ளஸ் வந்துட்டு இந்த ஹேண்டில் பாரில் வந்துட்டு பார் அண்ட் வந்துட்டு மாற்றிருக்காங்க. மற்றபடி பைக்கில் பெருசாக எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதே மாதிரி லுக், நல்ல ஒரு குவாலிட்டியான பெயிண்ட் ஸ்கீம், பில்டு குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹைனஸோட கிளாசிக் லுக்கு வந்துட்டு வேறு லெவல். அப்புறம் முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பைக்கில் ஸ்டாக்லேயே வந்துட்டு ஸ்ப்ளிட் சீட் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு ஸ்ப்ளிட் சீட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்புறமா ஆட் பண்ணணும் வாங்கினதுக்கப்புறம் ஆக்சரிஸாக. பட் இப்போ வந்து ஸ்டாக்லேயே உங்களுக்கு ஸ்ப்ளிட் சீட் இருக்குது. அதுவும் நல்ல சீட் வந்து செம்ம குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. டூயல் ஸ்டிச் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ பேஸ் வேரியண்ட் போய் பார்க்கலாம். இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே LEDயில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேட் ஃபினிஷும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, க்ரீன் மேட்டு. ஸோ இந்த லுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் ஹைனஸ் CB350 அப்படிங்கிறது. ஹைனஸை பொறுத்தளவுக்கு ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேஸ் வேரியண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2,10,679 எக்ஸோரூம் ப்ரைஸ் வருது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிட் வேரியண்ட். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,13,678 வருது. ஸோ இது இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே எக்ஸோரூம் ப்ரைஸ் தான். ஹைனஸை பொறுத்தளவுக்கு OBD2 அப்டேட்டுக்கு அப்புறம் எவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 10,000லேருந்து 11,000 வரைக்கும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. CB350 RSஐ பொறுத்தளவுக்கு இதோட பேஸ் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,15,000 வருது. அதாவது உங்களுக்கு ஹைனஸோட டாப் வேரியண்ட்டோட ரேட்டு தான் இதோட பேஸ் வேரியண்ட். அப்புறம் மோனோடோன், அதாவது மிட் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,18,000 வருது. டாப் அண்ட் டூயல் டோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் 2,18,678 தான் வருது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே டாப் மோஸ்ட் ரைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டூயல் டோன் டாப் அண்டு. மிடில் இருக்கிறது வந்து பேஸ் வேரியண்ட்டு. லெஃப்ட் மோஸ்ட்டில் இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் வேரியண்ட். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு மேலே கொடுத்துருக்க கஃபே ரேசர் SUV, அப்புறம் கஃபே ரேசர் கஸ்டம் ஃபார் அன்சைன்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு பைக்கை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டூரிங் போகிற மாதிரி, அப்புறம் வந்து லுக்குக்கு தகுந்த மாதிரி. இதில் என்னென்ன வருது ஆக்சரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேஜரான ஆக்சரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சீட்டோட கவுல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு விண்ட்ஷீல்டு வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேக் ரெஸ்ட் வருது. லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கு டூரிங் கிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சூப்பரான அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மை CB மை வே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல கஃபே ரேசர், அதில் வந்துட்டு கஸ்டம், அதுக்கப்புறம் டூரர், அதுக்கப்புறம் சோலோ கேரியர்லாம் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதெல்லாம் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுவாங்க, என்னென்ன பார்ட்ஸ்லாம் அதில் வரும் அப்படிங்கிறத இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கவுலு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட் கார்னிஷ், அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவுல். இது வந்து பார்த்தீங்கன்னா 350 RSக்கு வர்றது.
ஸோ இதெல்லாம் தான் வந்து கஃபே ரேசரோட ஸ்டைலில் வரும். வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக இப்போ ஃப்ரண்ட் கவுல் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சீட் கவுல் மட்டும் வேணும்னா அதை மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த பக்கம் சோலோ கேரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலோ ரைடரோட சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு கேரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட பைக்கில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இந்த கிட்லாம் வந்துட்டு நீங்கள் பைக் வாங்கும்போதே நீங்கள் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி வாங்கிக்கலாம். அதான் வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ்.